வெல்கம் டு i5 vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் மேலே வரேன். நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்னா உண்மையிலே இந்த டீம் ஒர்க் தாங்க. கொடி கட்டுறது, செடி கட்டுறது, பானை கட்டுறது, இதெல்லாம் இருந்தால் தான் பொங்கலே. பிடிச்சதே பிரச்சனை இது. விக்ரம் அதை கட்டு. ஏமா சீக்கிரமா மசம் மசம் இருக்காமா, சீக்கிரம் கொஞ்சமா வைமா. அதான் ஒழுங்கா கட்டு இது பண்ணு, டக்கு டக்குன்னு பாரு. பொங்கல் என்ன இதுவா இருக்குது, அரிசி போடல என்ன? என் டைலாகே போச்சு. விழாத அப்படியே இழுத்துக்கடா. A few moments later. ஸோ பொங்கல்னா என்ன, நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோம், நம்ம பசங்களுக்கு பொங்கலை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம போய் கேட்கலாம் வாங்க. வா, முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? மகா உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீ பொங்கல் வைக்கிறத பார்த்தா நீ இதை ரொம்ப தெளிவாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன சொல்லணும்? பொங்கல் நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் சொல்லு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இந்த ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இல்ல இப்படியே வச்சிட்டு பேனர் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எதிர எடுத்துறியா? ஓகே. பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு கிராமத்தில் எல்லாமே வந்து இந்த டைமில் தை மாதம் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து கேமரா பார்த்து பேசணும், கேஷுவலாக இருக்குது. கிராமத்தில் வந்து அறுவடை பண்ணுவாங்க, நெல் அறுவடை வந்து பண்ணுவாங்களா, அவங்க வந்து சாமியை வழிபடுறதுக்காக பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே எல்லாரும் ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். இதில் வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து போகியிலேருந்து கணக்காகும். போகி வந்து நம்ம பழசு எல்லாமே தூக்கி போட்டு அதை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா புதுசாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து பொங்கல் இருக்கும். அதுதான் தைப்பொங்கல் சொல்லுவாங்க. நம்ம எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி மோஸ்ட்லி இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு நியூ இயர், புது வருஷம் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் செகண்ட் டே வந்து மாட்டு பொங்கல் அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மாட்டை வந்து வழிபடணும், ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து மாடு வந்து கடவுள் மாதிரி இல்லையா, அதனால் அதை வழிபடுறதுக்காக அது செலிப்ரேட் பண்ணுவோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, நம்ம அடுத்தது யார் என்னென்ன கதை சொல்றாங்கன்னு பொங்கல். ஓகே, பின்னாடி ஒருத்தர் வந்து பாருங்க, அவர்கிட்ட எடுங்க. இதோ இருங்க, மைக் போட்டுக்கிறேன். இதோ ஒரே நிமிஷம் வரேன். பொங்கல் பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பொங்கல் பற்றி பேசிக்காக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரை வேஷ்டி சட்டை. அன்றைக்கி தான் ஊரில் குளிக்காத பொண்ணுங்களாம் அன்றைக்கி தான் குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அழகாக வருவாங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸில் பார்க்கும்போது டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஒரு இடத்துல நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டாண்ட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் 2 நாளைக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து லேடிஸ்லாம், 2ஆம் நாள் வந்து ஆடல் பாடல் டான்ஸ்லாம் சொல்லிட்டு அல்டிமேட்டாக நடக்கும். அப்புறம் சண்டே நடக்கும் அங்கங்கே. அவ்வளோதான் சொல்கிறேன். பொங்கல்னாலே பெண்கள் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். பொங்கல்னாலே பெண்கள் போட்டாண்டா நங்கூரத்தை. ஸோ அடுத்தது அந்த பின்னாடி வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அது நான் சொல்கிறேன். வாங்க, இதோ இங்கே வாங்க, அப்படியே போகலாம். பொங்கல் ஏதோ 2 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பாய்ஸ்? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி வாய்ஸ் இது? போட்டோ எடுத்துட்டு இருந்தல அந்த மாதிரி தான். அது சரி அதெல்லாம் விடு. அது வந்து கான்செப்ட்ல இல்லை. கான்செப்ட்ல இப்போ வந்து பொங்கல் இப்போ நம்ம நடத்துறோம்ல, பொங்கலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தமிழ் பாரம்பரிய பொங்கல் பற்றி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. தமிழ் பாரம்பரிய மாட்டு பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, மாடுங்களுக்குன்னு ஒரு டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ பாரம்பரியமா அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இந்த குண்டா இருக்கிறவங்க எல்லாம் மாடுன்னு சொல்லி பத்திரிக்கை ஸ்டேட்டஸ் வைப்பாங்களா, அந்த மாதிரியா? சொல்ல மாட்டோம், நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற வேற என்ன சொல்றது தெரியலையே. சரி, நெக்ஸ்ட். சரி, ஓகே, இந்த வருஷம் விடுங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு தலை பொங்கல், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி இல்லை, எப்பவுமே ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுறதா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு. ஸோ வீட்டில் இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுறதா ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது நான் ரொம்ப ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன்.
அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம முதலாளி அம்மாவை பார்ப்போம். முதலாளி அம்மா சொல்லுங்க. ஆரம்பிச்சதே முதலாளி அம்மா தான்டா. நான் ஒன்று சொல்றேன்ல, அது ஆரம்பிப்போம். என்ன சொல்லணும்? பொங்கலா? பொங்கல் பத்தி சொல்லுங்க, பேசிக்கா சொல்லுங்க. என்னடா பொங்கல்னா எனக்கு பெருசா எதுவும் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது வந்து அழகா நீ சொன்ன விஷயம்தான். அழகா ரெடி ஆயிட்டு வரணும், டான்ஸ் ஆடணும், பொங்கல் சாப்பிடணும், கரெக்ட், ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் அதுக்கப்புறம் லீவ்ல வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் இதில் என்னன்னா பொங்கல் ஏன் திரும்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் வீக் எடுத்த உடனே ஒரு வாரம் லீவு, அதனாலயே எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது வந்து போகி பிடிக்கும் ரொம்ப. ஸ்டார்டிங் அந்த போகி அந்த எரிப்பாங்கல்ல, சின்ன வயசுல எரிச்சிட்டு மோளெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரோட்லாம் சுத்துவோம். ரோட பண்றீங்களா அதெல்லாம்? அது மொத்தமா ஒரு இடத்துல எரிப்போம். எரிக்கும் போது என்ன ஆச்சு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. எடுத்துட்டு வந்து பார்த்தா வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் பெட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து கொளுத்திட்டோம். இப்போ எங்க ஆபீஸ்ல ஒரு சிரிப்பழகி இருப்பாங்க, அவங்க கிட்ட போவோம் நம்ம. இதோ இவங்க தான், இதோ பாருங்க செல்ஃபி எடுக்கறாங்க. சிரிப்பு கலக்குன்னு. வாங்க 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 இங்க 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 மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொங்கல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் சோறு சோறு சோறு. சரி, அடுத்து வந்து எங்க ஆபீஸ்ல வந்து எங்க சர்மிளா வாத்தல 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 இவங்க தான் ஆஃபீஸோட பெரிய தூண். ஹலோ, அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம வந்து பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட லைஃப்பில் வந்து நிறையா கஷ்டம்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து போகி மூலயமா நம்ம பழைய நம்மளோட திங்ஸ்லாம் எரிக்கிறது மூலயமா அது எல்லாமே போயிடும். நம்மளோட பொங்கல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரம், அப்புறம் வந்து நம்மளோட முன்னோர்களை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு செலிப்ரேஷனாக தான் நம்ம பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொங்கல் எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் பண்ணுற அவங்களோட அறுவடை செய்கிற அந்த நெல், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த எல்லாமே திங்ஸு எல்லாமே வச்சு நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல், ஜல்லிக்கட்டு எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டுனாலே நம்ம அலங்காநல்லூர் மதுரை தான். ஸோ அதை வந்து பெருமிதம் படுத்துறதுக்காக தான் நம்ம ஜல்லிக்கட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான். பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு கொண்டாடுறதுல இந்த காலேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேனர் அடித்து பெருசாக நமக்கு பிடிச்ச பேரை வச்சு அந்த போஸ்டர் போடுறதா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து பேனர் வச்சுருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து அதில் இருக்கோம், அதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இது பேர் பார்த்தீங்கன்னா அவசர அவெஞ்சர்ஸ். அவசர அவெஞ்சர்ஸ்னு வச்சேன்னா, நாங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் அடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பேர் கேட்டாங்க. சரி என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் திடீர்னு வந்து அவசரமாக கேட்டாலும் சரி அவசர அவெஞ்சர்ஸ்னு வச்சோம். அது கீழே வந்து டைட்டில் போடலான்னு இருந்தோம். அந்த டைட்டிலுக்கு இடம் பத்தலை, அதனால விட்டுட்டோம். அது என்னன்னு சொல்ல பரவாயில்ல. அதான் கோலமும் நாங்கள் தான், அலங்கோலமும் நாங்கள் தான் போடலான்னு இருந்தோம். அப்புறம் விட்டுட்டோம். இதில் வந்து பார்த்தா இது வந்து ஒரு பொங்கல் பேனர் மாதிரி இருக்குது, ஓகே. ஆனால் பார்த்தா எங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் வச்சோன்னா கல்யாண பேனர் மாதிரி ஆயிடுச்சு. இவரை வந்து நடுவில் சம்மந்தமே இல்லாமல் நட்டு வச்சிருந்தோம். இவங்க கரும்பு வச்சிருக்காங்க, இவங்க ஓகே. இந்த அம்மா வந்து வேலைக்கு போகிற அந்த இதுலேயே ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க. இவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல, இது நான் தான், அது விடுங்க. இது சரி இவனி தான் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து தள்ளியா வைப்பான்னு பார்த்தா இவனுக்கு ஆசைப்படுறது பக்கத்துலேயே வச்சுட்டான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொங்கல் பானையோட போட்டோ எடுக்கிறது முதலாளி எங்க அக்கா தான். இவங்க வந்து தெரியல, இவங்க வந்து ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க போட்டோ. இவங்களை சொல்லவே தேவையில்ல, இவங்க வந்து ஜெமினி இதெல்லாம் வியாபாரம் ஆக்சுவலி இவங்க பல்ப் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், என்னன்னு தெரியல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து எங்க பாஸ். இவரை நான் எதுவும் சொல்ல விரும்பல, சொன்னா எனக்கு அது 2ஆம் பட்சம். இவர் வந்து எங்க பஜலால் சேட் மாமா, எங்க சேட்டு மாமா. இவர் வந்து சேட்டு மாமாவோட ஃப்ரெண்டு. அவரு பார்க்க அப்படியே தான் இருப்பாரு. இவர் எங்க அண்ணன் தான், வேற லெவலு. பேண்ட் சட்டை வேஷ்டி விளம்பரத்துக்கு கொடுக்குற மாதிரி போஸ்லாம் கொடுப்பாரு. இவர் தெரில யாருன்னு, எனக்கு அது நோட் பண்ண முடியல. பொங்கல் நல்வாழ்வு ஏதோ ஒன்று தமிழை போட்டு வரல. அடுப்புல நீ வந்து இது ஒண்ணு பண்ண பாரு.
அது வந்து தண்ணியில பொங்கல் பானை இது கேமரா ரீகேப் பண்ண தெரிஞ்சிடும், ரீவைண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிடும் தப்பு யார் மேலன்னு. அடுத்து வந்து இது உடைக்கிறாங்க. ஏன் பிரதர் வீட்ல மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. ரெடியா? வாங்கம்மா. மணி நல்லா அடிக்கலாம் மணி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மேல பால் ஊத்திக்கிச்சணும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுறேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. ஐயோ இதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ முந்திரி திராட்சை போட்டு தாளித்து விட்டோன்னா சூப்பரான பொங்கல் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் நானும் இருக்கேன், என்னோட கோ பார்ட்னரும் இருக்காங்க. அண்டு நம்மளோட இந்த செல்லக்குட்டிங்களாம் வந்து என்ன என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, எப்படி கலந்துக்கிறாங்க, எப்படிலாம் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து வண்ணமாக கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம சிரிப்பாலைக்கு கேட்டிருக்கோம். சிரிப்பாலைக்கு சொல்லுங்க, என்ன மாதிரி டிஷ், என்ன மாதிரி குழம்பு போடுறீங்க? ஏதோ போடுறீங்களே, ஏதோ வந்து மாட்டு சாணம் மாதிரி இருக்குது மேலே. என்னதுங்க ஏதோ மேலே ஒரு மாதிரி சூனி, என்னது ஒரு மாதிரி சூனிய பொம்மை மாதிரி ஏதோ கடை கழிஞ்சு. இங்கே இங்கே பார்ப்போம். இங்கே பாரு, சாப்பீஸே கோலம் போடுதுங்க. சாப்பீஸே கோலம் போடுதுங்க. இங்கே பாருங்க, என்னம்மா பண்ற? நடந்து கோலமும் போடுற, அழிச்சு விடுற. என்ன சர்மிளா பார்த்து ஆர்வத்துல வந்து மிச்சி சிவா மாதிரி ஆடிட போற. சர்மிளா என்ன சர்மிளா அவ்வளவுதானா? ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு விக்ரமே. விக்ரம் எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? போங்க. வெற்றிகரமாக 2 பாக்கெட்டையும் தூக்கியாச்சு. இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம்.
பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வந்து டிசைனாக போட்டேன். அவ்வளோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் அதுதான். உட்காருடா உட்காருடா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆமாப்பா. ஃபைனல் டச் உரியடிச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து விக்ரம். ஸோ அவர் எப்படி விளையாடுறாரு, பானை உடைக்கிறாரா இல்லை அவரே விழுந்து உடைப்பாரு? அவர் உடைஞ்சிருவாரா, ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குது. ஏய் கோபி உன் கோணத்தை நீ அடிச்சிரா. ஓகே தம்பி ஒண்ணு இறங்கிருச்சே. ஐயோ சாமி வேற ரைட்ரா சிட்டா சிட்டா சிட்டா. கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. அப்படியே போங்க. டேஞ்சர்னா சொல்றோம், ஓகேவா? இந்த பைக்கு நிக்கிறேன். டேஞ்சர்னா சொல்றோம். பேக் வந்துறணும். இப்ப அறா பாப்போம். கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க. உடச்சாப்லதான். ஆண்பிள்ளை என்றாலும் ஆண்பிள்ளை என்று நிரூபிப்பதற்காக இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்து என்றுதான் தெரிகிறது. தப்பாது என்று நினைக்கின்றோம். ரைட் போ, அப்படியே போ. ரைட் போ, ரைட் போடி. ரைட் இவ்வளவு அமளி துமளிங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். மாரே வாய்ஸ் எங்க கேக்குது? நீ முன்னாடி போ, நான் உனக்கு நல்லதா சொல்றேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன என்னண்ணே எருமமான சொல்றா, என்னென்னமா பேசுறா, எங்க ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பாப்பா தூக்கத்தக்குத தூக்கல சொல்லு.